தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். கொட்டாஞ்சேனையில் துப்பாக்கிச் சூடு, நள்ளிரவில் பதட்டம். நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. வீடொன்றுக்குள் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட தம்பதி, பேரனின் வெறி செயல். தயார் நிலையில் நீண்ட பட்டியல் சிக்கப் போகும் அரசியல்வாதிகள், ஜனாதிபதியின் பகிரங்க அறிவிப்பு. புத்தாண்டை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவை, வெளியான தகவல். வடக்கு கிழக்கு உட்பட பல இடங்களில் கொட்டவுள்ள மழை. சிவனடி பாதமலைக்கு சென்ற பெண் திடீரென மரணம். தொடர்பான விரிவான செய்திகள். செலவுகள் குறையாமல் மின்சார கட்டணங்களை மேலும் குறைப்பது இலங்கை மின்சார சபையின் நிதி செயல்திறனை கணிசமாக பாதிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார விமர்சன அறிக்கையின்படி இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. 2024 ஜனவரி மாதத்தில் மின்சார கட்டணங்கள் 20% குறைக்கப்பட்டு கட்டண திருத்தம் ஒன்று செய்யப்பட்டது. இருப்பினும் இந்த திருத்தம் உண்மையான செலவுகளை எவ்வளவு பிரதிபலிக்கிறது என்பதில் இன்னும் தெளிவின்மை உள்ளது என்று அறிக்கை குறிப்பிடுகிறது. 2024 மின்சார கட்டணங்கள் இருமுறைகள் திருத்தப்பட்டுள்ளன. மார்ச் மாதத்தில் 21.9% மற்றும் ஜூலை மாதத்தில் 22.5% கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டண குறைப்பின் காரணமாக வருடத்தின் இரண்டாவது பாதியில் மாதாந்திர லாபம் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இலங்கை மின்சார சபை 2024 ரூபாய் 148.6 பில்லியன் லாபத்தை ஈட்டியுள்ளது. கொழும்பு கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் நேற்று நள்ளிரவு 12:35 அளவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து போலீசார் குறித்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனம் ஒன்றை கடத்தி செல்வதாக கிடைத்த தகவலுக்கு அமைவாக மட்டக்குளி பிரதேசத்தில் போலீசார் வாகனத்தை நிறுத்த முயன்ற போது சாரதி வாகனத்தை நிறுத்தாமல் சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து கோட்டாஞ்சேனை பகுதியில் வைத்து போலீசாரினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சந்தேக நபர் வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் போலீசார் வாகனத்தை கைப்பற்றியுள்ளதாகவும் தெரிய வருகிறது. சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீசார் விசேட தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் சிங்கள புத்தாண்டிற்காக ஏப்ரல் 9 முதல் 21 வரை தொடருந்து திணைக்களம் இலங்கை போக்குவரத்து சபையுடன் இணைந்து கூட்டு போக்குவரத்து விசேட திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் 24 மணி நேரமும் பயணிகள் விவரங்களை அறிந்து கொள்ள 1955 என்ற தொலைபேசி எண் மற்றும் 071259555 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேருந்துகள் தொடர்பில் தகவல்களை பெற 1958 என்ற எண்ணையும் தொடர்ந்து விசாரணைகளுக்காக 1971 என்ற எண்ணையும் அழைக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு திரும்பும் மக்களுக்காக சிறப்பு பயணிகள் போக்குவரத்து சேவைகளும் தொடர்ந்து சேவைகளும் ஆரம்பமாகியுள்ளன. இதற்கமைய பதுளை, பெலியத்த, அனுராதபுரம், காலி மற்றும் காங்கேசந்துறை ஆகிய இடங்களுக்கு 40 தொடர்ந்து சேவைகள் இயக்கப்பட்டுள்ளன. கொழும்பு மத்திய போக்குவரத்து நிலையம் மற்றும் பெஸ்டியன் மாவட்டத்தில் உள்ள பிரதான போக்குவரத்து நிலையம், அதிவேக நெடுஞ்சாலையில் மாகும்பர, கடவத்தையில் உள்ள பிரதான போக்குவரத்து நிலையங்களில் இருந்தும் சிறப்பு போக்குவரத்து சேவைகள் இயக்கப்படுகின்றன. புத்தளம் சாலியவெவ பகுதியிலுள்ள வீட்டின் தனது பாட்டி மற்றும் தாத்தாவை பேரன் கொடூரமாக கொலை செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் பேரன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சாலியவெவ போலீசார் தெரிவித்தனர். நேற்றைய தினம் தம்பதியினர் அவர்கள் வசித்த வீட்டுக்குள் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். போலீசாரின் விசாரணைகளில் உயிரிழந்தவர்கள் 80 வயதான தாத்தா மற்றும் 76 வயதான பாட்டி என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
வாகனங்களை இறக்குமதி செய்து அவற்றை பதிவு செய்யாமல் பயன்படுத்திய பட்டியல் ஒன்றை விரைவில் வெளியிடவுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கந்தலாய் நகரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்டிருந்த போதிலும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பலர் வாகனங்களை கொண்டு வந்தனர். அவர்கள் அத்தகைய வாகனங்களை பதிவு செய்யாமல் பயன்படுத்தினர். அதிகாரத்தில் இருந்தவர்கள் சட்டத்துக்கு கட்டுப்படவில்லை. ஏனையோருக்கே சட்டம் உரித்தானது என அவர்கள் செயற்பட்டனர். எனவே அவ்வாறு சட்டவிரோதமாக வாகனங்களை பயன்படுத்திய சிலர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளனர். அவ்வாறானவர்களின் பெயர்கள் அடங்கிய நீண்ட பட்டியல் ஒன்று உள்ளது. இது அரசியல் பழிவாங்கல் அல்ல. நாம் சட்டத்தை முறையாக செயற்படுத்துகிறோம் என்பதையே இது காட்டுகிறது என தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களின் நலன் கருதி இன்று மேலதிக பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை கொழும்பு, மாக்கும்பர, கடுவல, கடவத்தை ஆகிய பேருந்து நிலையங்களிலும் இருந்து தங்களது பிரதேசங்களில் செல்லும் மக்களுக்கும் இன்று போக்குவரத்து வசதிகளை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தற்போது பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டு வருகின்றன. ஆனால் முந்தைய நாட்களுடன் ஒப்பிடும்போது தற்போது பயணிகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய சபரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு, ஹம்பாந்தோட்டை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். சூரியன் வடதிசை நோக்கி இயக்கத்தின் காரணமாக இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்கவுள்ளது. அதற்கிணங்க இன்று நண்பகல் 11:11 அளவில் துணுக்காய், ஒழுமடு, ஒட்டுசுட்டான், குமுளமனை மற்றும் செம்மலை ஆகிய பிரதேசங்களுக்கும் மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ளது. சிவனடி பாத மலைக்கு தரிசனம் செய்ய சென்ற பெண் திடீர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். நாச்சிலாந்தரிய பகுதியைச் சேர்ந்த 66 வயதுடைய கேமாவதி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சிவனடி பாதமலைக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வந்த வேளையில் ஊசி மலை பகுதியில் வைத்து மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன்போது அந்த பெண் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாகவும் நல்லதனி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சார்ந்த வீரசேகர தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அவரது உடலம் டிக்கோயா கலங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு உடற்கூற்றி பரிசோதனை மேற்கொள்ள உள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.